ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மண்ணூரில் கிடச்சா வாங்கிக்கோங்க. நாங்கள் மண்ணூரில் 4 எடுத்துருக்கோம் பெரிய சைஸில். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நசுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு நீங்கள் இப்போ சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதோடு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் அதோட தனியாத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்க்குறோம். இதில் ஏற்கனவே எல்லா மசாலாவும் போட்டு தான் அரைச்சிருக்கோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும். அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கிழங்குல இந்த மாதிரி குத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உருளைக்கிழங்கு வெந்திருக்கா என்னென்னு. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட உப்போட அளவையும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம், கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரையாக வேணும்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். நல்லா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இடித்த பூண்டோட வாசனை சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கடாய் சொரியும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.